ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்லைங்க. தமிழக இளைஞர்கள் கடந்த சில வாரங்களாகவே கடைசி 2 மாதமாகவே இந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. குரூப் 4 2025 வேகன்சியை 10,000 உயர்த்தணும்னு கோரிக்கை வைக்கும் இளைஞர்கள் ஒரு பக்கம். இந்த கோரிக்கையை சிஎம், டெப்டி சிஎம், அமைச்சர்கள் கூட செவிசாய்க்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இளைஞர்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்காங்க. சிஎம் சார், உங்களோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு இளைஞர்களோட கோரிக்கையாக மாறி இருக்கு சார். எப்படி இருக்கு பாருங்க. குரூப் 4 2025 வேகன்சியை 10,000 உயர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் ட்விட்டரில் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இமெயில்ஸ் மூலியமா எல்லா ஆஃபீஸியல்ஸ்க்கும் மெயில்ஸ் போட்டிருக்காங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, பல்வேறு அமைப்பு கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் சமூக வலைதளத்தில் மட்டும் பேசினா உங்கள் மேஜைக்கு வராதுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக தலைமைச் செயலகத்துக்கு வந்து இது சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் வச்சு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. எதுக்காக? உங்கள் டேபிளுக்கு வரணும், உங்களோட கவனத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் அந்த மனுவில் எல்லா தகவல்களையும் இணைச்சி தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையோட டேட்டா 6.50 லட்சம் காலி பணியிடம் இருக்குது, அதை நிரப்புறங்கிற அந்த டேட்டா ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸாக வந்த காலி பணியிடங்கள் விவரம் இந்த வருஷம் ரொம்ப 4,662 வேகன்சி மட்டும்தான் வந்திருக்கு. அந்த டேட்டா அரசு ஊழியர் சங்கம் தொடர்ந்து உங்ககிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. வேலை சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது, 4 பேர் பார்க்குற வேலையை ஒரு நபர் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அரசு ஊழியர் சங்கமும் நீங்கள் காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும்னு அரசு ஊழியர் சங்கமும் உங்ககிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 75,000 அரசு பணியிடங்கள் வரும் 2026 ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும்னு சட்டசபையில் 110 விதியின் கீழ் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சில மினிஸ்டர்ஸ் கூட சந்திக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சார் அவர்களையும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மேடம் அவர்களையும் சந்திக்கிறதுக்கும் ட்ரை பண்ணி அங்கேயும் குரூப் 4 2025 வேகன்சியை 10,000 உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கோரிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க சார். திண்டுக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த குரூப் 4 தேர்வர்கள் தலைமைச் செயலகத்தில் கொடுத்த விவரம் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்லையும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, தேர்வர்கள் இந்த கோரிக்கையை எப்படியாவது உங்கள் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் தமிழக முதல்வர் தனிப்பிரிவுக்கு மனு போட்டிருக்காங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 20 மனு 30 மனுவாவது வந்திருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த குரூப் 4 வேகன்சி 10,000 இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுங்கிறது இளைஞர்களோட பிரதான கோரிக்கை சார். தேர்வர்கள் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க சார். டைரியில் எழுதி வச்சு ப்ரே பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எவிடன்ஸ் காட்ட முடியாது. குரூப் 4 வேகன்சியை 10,000 அதிகப்படுத்தியே ஆகணுங்கிறது மட்டும்தான் இளைஞர்களோட கோரிக்கை. வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைஃபிங்கிற அமைப்பு கூட டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக டிசம்பர் 1 மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் போராட்டம் பண்ண போகிறார். அந்த அமைப்பின் மாநில செயலாளர் கார்த்திக் என்பவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் தமிழக அரசில் இருந்தும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போதுமான தேர்வுகளை நடத்தி பணியாளர்களை தேர்வு செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் தழுவிய அளவில் டிசம்பர் 1 அன்று மாநில அரசு டிஎன்பிசி தேர்வுகளை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்றும் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்று அந்த கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று இந்த டைஃபி அமைப்பு சொல்லியிருக்கிறது.